சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், இசைஞானி இளையராஜா அவர்களும் ஒரே மேடையில சந்திச்சு பேசிக்கும் போது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜாவ சாமி சாமின்னு கூப்பிடுறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதற்கான காரணம் என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இளையராஜா, ரஜினி இவங்க 2 பேர்ல முதல்ல ஆன்மீக வயப்பட்டது இளையராஜா அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவர் ஆன்மீக வயப்பட்டது மட்டும் இல்லாம ரஜினியை ஆன்மீகம் பக்கம் திருப்பியவரே இளையராஜா தான். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு ஆன்மீகம் மீதான பற்றுதலை ஏற்படுத்தி அவருக்கு ரமணரோட நிறைய புத்தகங்களை கொடுத்து படிக்க சொன்னவர் இளையராஜா. அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள் கிட்ட இளையராஜா திருவண்ணாமலையோட மகிமைகளை கொடுத்து பல மணி நேரம் பேசுவாரு. ராஜா அவர்களுடைய வளர்ச்சியும் அமைதியான வாழ்க்கையும் பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் காட்டிய வழியில செல்ல முடிவெடுத்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து அடிக்கடி அண்ணாமலையார போய் தரிசிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தாண்டி பர்சனலா இளையராஜா அவர்களே எப்ப நினைக்கிறாரோ நினைச்ச நேரத்துல திருவண்ணாமலைக்கு கிளம்பி போயிடுவாரு. திருவண்ணாமலை மலையடிவாரத்துல பார்க்கும்போது யாரா இவரு இளையராஜா மாதிரி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சந்தேகமே வேணாம், அது இளையராஜா அவர்களா தான் இருப்பாரு. இப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆன்மீக பாதையை இளையராஜா அவர்கள் காட்டினதால தான் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜாவை சாமின்னு அழைக்கிறாரு. இந்த இளையராஜா அவர்களின் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.